முன்னெடுத்து செல்வோம் என உறுதி கொள்வோம். காந்தி பிறந்த அக்டோபர் 2ஆம் நாளில் காந்தியின் பாதையில் கால்பதித்து நடந்த கர்ம வீரர் காமராசர் நினைவு தினமும் அக்டோபர் 2ஆம் நாளாகும். கர்ம வீரர் காமராசர் நினைவு தினம். இனம் காட்டும் நிறம், குணம் சொல்லும் உடை, தைரியம் அறிவிக்கும் உடல், வணங்கத் தோன்றும் முகம், இப்படி எல்லாம் இணைந்தவர்தான் நமது காமராசர். இதெல்லாம் என்ன பேச்சுன்னு, அப்படி ஏன் சொல்றேன்னு, ரொம்ப தப்புன்னு, ஆகட்டும் பார்க்கலாம்னு போன்றவை அவர்கள், அதாவது காமராசர் அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தும் வாசகங்கள். தன்னை பாராட்டி யாராவது அதிகம் பேசினால் கொஞ்சம் நிறுத்துன்னு என்று சட்டையை பிடித்து இழுப்பார். அடுத்த கட்சி மோசமாக பேசினால் அதுக்கா இந்த கூட்டம்னு என்று சொல்லிவிட்டு பேசுபவரை மேலும் பேச விடாமல் தடுப்பார். 9 ஆண்டுகள் முதலமைச்சர், பல ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த அவர் இறக்கும்போது மிச்சம் இருந்தது 10 கதர் வேஷ்டிகள், சட்டைகள் மற்றும் 100 ரூபாய்க்கும் குறைவான பணம். காமராசர் என்றாலே கல்வி நினைவுக்கு வரும். கல்விக்கண் கொடுத்த காமராசர் என்பார்கள். கல்வி தந்த காமராசர். என்னுடைய கவிதை. எல்லோரும் கல்வியை கற்றிடனும், எல்லோரும் கல்வியை கற்றிடனும், எங்கும் பள்ளிகள் இருந்திடனும், பிள்ளைகள் படிக்க வந்திடனும், பசியை போக்க செய்திடனும், மதியம் உணவு அளித்திடனும், மனதில் இதனை பதித்தாராம். மாண்பாய் திட்டம் வகுத்தாராம். பள்ளிகள் எங்கும் திறந்தாராம். மதியம் உணவை அளித்தாராம். மனதில் என்றும் நின்றாராம். கல்வி தந்த காமராசராம். மனதில் என்றும் நின்றாராம். கல்வி தந்த காமராசராம். காமராசர் நினைவு நாளில் மலரும் நினைவுகளாய் என் கல்லூரி நாட்களில் நடந்த நிகழ்ச்சி, காமராசரை பார்த்ததை, பேசியதை நெகிழ்ச்சியோடு சமர்ப்பிக்கின்றேன். மேன்மைமிகு காமராசர் அவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள பயணியர் விடுதியில் தங்கியிருந்த சூழலில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த நானும் எனது நண்பர்களும் அவரை, காமராசரை பார்க்க சென்றிருந்தோம். பார்த்தோம். அப்போது கல்லூரியில் தலைவர், செயலர் போன்ற பதவிக்காக தேர்தல் நடந்து முடிந்த நேரம். அவரிடம் கல்லூரியில் நடைபெற்ற தேர்தலில் நம்முடைய கட்சிதான் வெற்றி பெற்றது என்று மகிழ்ச்சியோடு சொன்னோம். கேட்ட காமராசர் அவர்கள் எங்களை பாராட்டுவார் என்று எதிர்பார்த்து இருந்தோம். காமராசர் அவர்கள், கல்லூரியில் கட்சியெல்லாம் இருக்குதான்னு, முதல்ல கல்லூரிக்கு எதுக்கு வந்தோம்னு பாருங்கண்ண, பெத்தவங்களை பாருங்கண்ண, வீட்டை பாருங்கண்ண, அப்புறம் நாட்டை பார்க்கலாம்ண்ண, கட்சியை தெரிஞ்சுக்குங்கண்ண, அதிலேயே மூழ்கிடாதீங்கண்ண, பெத்தவங்க உழைப்ப எண்ணி பாருங்கண்ண என்றெல்லாம் அன்போடு எடுத்துச் சொன்னார். அன்று காமராசர் சொன்ன வார்த்தையை இப்போது சொல்லும் போதும் அவர் சொல்வது போல் காதுகளில் ஒலிக்கிறது. பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் என்றென்றும் பெருமைமிக்க தலைவர் என்றே உலகம் என்றும் போற்றும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்து